ஓகேவா? அனைவருக்கும் வணக்கம். சென்னை மாநகர காவல்துறை ஆணையராக இருந்து தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்கக்கூடிய திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள் என்னை கொலை செய்ய மும்பையிலிருந்து ஒரு கூலிப்படையை நியமித்துள்ளார் என்ற தகவலை எனக்கு டெல்லியிலிருந்து உளவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்து உடனடியாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் அளித்து தேவையான விசாரணையை மேற்கொள்ளுமாறு எனக்கு அறிவுறுத்தியதன் அடிப்படையில் இன்று காலை சென்னை மாநகர ஆணையர் அவர்களை சந்தித்து புகார் மனுவை அளித்தேன். உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம், அது எப்படி இவரை கொலை பண்ணுறதுக்கு மும்பையில் அண்டர்வேர்ல்டுலேருந்துலாம் ஆட்களை நியமிக்கிறார்களா, அதுவும் அருண் செய்கிறாரா என்றெல்லாம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். இதே போல கடந்த செப்டம்பர் 2025 தென் தமிழகத்திலிருந்து கொலை செய்வதற்கென்று ஒரு கூலிப்படையை திரு அருண் அவர்கள், செல்வநாகரத்னம் ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் திரு வருண்குமார் ஆகியோர் பணத்தை கொடுத்து அவர்களை நியமித்து இதே போல என்னை கொலை செய்ய திட்டமிட்ட சமயத்தில் அப்போதும் எனக்கு டெல்லியிலிருந்து தகவல் வந்து அப்போது பொறுப்பு டிஜிபியாக இருந்த மரியாதைக்குரிய திரு வெங்கட்ராமன் அவர்களை நேரில் சந்தித்து நான் புகார் ஒன்றை அளித்தேன். புகாருக்கு பிறகு பத்திரிகையாளர்களை சந்தித்தேன். அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி புகாரை அளித்த பின்புதான் அந்த கொலை திட்டம் கைவிடப்பட்டது. உங்களில் பலருக்கு இதெல்லாம் சாத்தியமா, அருண் இப்படியெல்லாம் செய்வாரா என்ற வியப்பு ஏற்படும். தோழர்களே, இந்தியாவில் யாருக்கும் நடக்காத கொடுமை எனக்கு நடந்திருக்கிறது. ஆளை விட்டு அடிப்பாங்க, கை காலை உடைப்பாங்க, வெட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் குடியிருக்கும் வீட்டின் படுக்கை அறையிலும் சமையல் அறையிலும் உணவருந்தும் மேசையிலும் ஹாலிலும் மலத்தையும் சாக்கடையையும் அள்ளி வீசியது இந்தியாவில் எங்காவது நடந்திருக்கிறதா? எனக்கு நடந்தது. வீட்டுக்கு வந்துட்டாங்க, இந்த மாதிரி சாக்கடை ஊற்றிட்டாங்க, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, 100க்கு அடிக்கிறேன், கீழ்ப்பாக்கிலேருந்து பெட்ரோல் ஜீப் வருதுன்றாங்க. 3/4 மணி நேரம் பெட்ரோல் ஜீப் வரல. அந்த பெட்ரோல் ஜீப் இன்ஸ்பெக்டர் நம்பர் எனக்கு கொடுத்துட்டாங்க, நான் அவருக்கு அடிக்கிறேன், டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன்றாரு. கீழ்ப்பாக்கு போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கீழ்ப்பாக்கிலே இருக்கக்கூடிய வீட்டுக்கு வரதுக்கு 3/4 மணி நேரமா? அது நடந்தது. அப்போது எனக்கு தெரிந்த பெட்ரோல் ஜீப் வரலன்னொடனே சென்னை மாநகர காவல்துறையிலே பணியாற்றி கொண்டிருந்த ஒரு மூத்த ஐபிஎஸ் அதிகாரி எனக்கு தெரிந்தவர், அவர்கிட்ட அடித்து, சார் இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, வீட்டில் அம்மா தனியாக மாட்டிக்கிச்சு, பெட்ரோல் ஜீப்புக்கு ஃபோன் பண்ணேன்னா இந்த மாதிரி சொல்கிறாங்க சார்னு சொன்னோன்னே அவர் நேரடியாக அருணை சென்று சந்திக்கிறார். சார் இந்த மாதிரி சங்கர் வீட்டில் இப்படி அட்டாக் நடக்குதுன்னு சொல்லும்போது அருண் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? அவன் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணுறான்? அப்படியா, இப்படி நடக்குதா, ஏன் பெட்ரோல் ஜீப்போட, இதெல்லாம் எதையுமே கேட்கல. அவன் ஏன் உனக்கு ஃபோன் பண்ணுறான், நீ அவன்கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு இருக்கியா என்பது தான். இதே அருண் அவர்கள் சட்டம் ஒழுங்கு பதவியில் இப்போது இருந்திருந்தால் இந்நேரம் என் மீது 15 வழக்குகள் பதியப்பட்டிருக்கும், சிறையில் இருந்திருப்பேன், குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கும். இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே அவர் இருப்பதன் காரணமாக அவரால் எதையும் செய்ய முடியவில்லை என்பதால் 2வது முறையாக அவர் கூலிப்படையை நியமித்துள்ளார் என்பதனால் டெல்லி உளவுத்துறை அதிகாரிகள் என்னிடம் அறிவுறுத்தியபடி நான் இன்று மாண்புமிகு சென்னை மாநகர காவல்துறை ஆணையரை சந்தித்து புகார் மனுவை அளித்திருக்கிறேன். உரிய நடவடிக்கை எடுப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தமிழக முதல்வர் அவர்களிடம் நான் மீண்டும் இந்த கோரிக்கையை வலியுறுத்த விரும்புகிறேன். திரு அருண் அவர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக இருக்க தகுதியில்லாத நபர். இதை நான் மட்டும் சொல்லவில்லை, மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற 2 நபர் நீதிபதிகள் கொண்ட அமர்வு சொல்லி இருக்கிறது. இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியிலே உங்கள் வாயிலாக தமிழக முதல்வரின் கவனத்திற்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஸ்ட்ரென்த், சென்னை சிட்டி போலீஸ் ஸ்ட்ரென்த்தில் பணியாற்றக்கூடிய அமைச்சு பணியாளரான திரு ஐயப்பன் என்பவர் இப்போது லஞ்ச ஒழிப்புத்துறையிலே அதர் டியூட்டியாக அருணோடு பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதே போல சென்னை மாநகர காவல்துறையின் விபச்சார தடுப்பு பிரிவிலே தலைமை காவலராக பணியாற்றக்கூடிய சந்திரசேகரன் என்பவர் இப்போது அயல் பணியாக ஓடியாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர்கள் ஐயப்பனும் இந்த சந்திரசேகரும் சேர்ந்து டயர் 3 பார்னு சொல்லுவாங்க. டயர் 3 பார்னா ஸ்டார் ஹோட்டல் பார்ஸ்,
ஸ்டார் ஹோட்டல் பார்ஸ்ல ஐயப்பனும் சந்திரசேகரனும் இன்றும் மாமூல் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மாநகர ஆணையருக்கு தெரியுமா, உளவுத்துறைக்கு தெரியுமா, மாண்புமிகு முதல்வருக்கு தெரியுமான்ட்டு எனக்கு தெரியாது. ஒரு லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர் ஒயின் ஷாப்ல, ஹோட்டல்ஸ்ல, பார்ஸ்ல மாமூல் வசூல் பண்றது உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இதைத்தான் சென்னை உயர்நீதிமன்றம் சுட்டி காட்டியது. தவறான நபரை தேர்ந்தெடுத்திருக்கிறீர்கள் என்று. இப்போதாவது தமிழக முதல்வர் விழித்து கொண்டு இந்த நியமனத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இது போன்ற இதை சொல்லிட்டு இருக்கீங்க. பட் சமூக ஊடகங்களையும் சரி நீங்க குற்றச்சாட்டு ஏன் மாத்துறதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலன்றது இது நீங்கள் தமிழக முதல்வரை தான் கேட்க வேண்டும். ஒரு குடிமகனாக, ஒரு சாமானிய மனிதனாக நாம் வலியுறுத்தத்தான் முடியும். இது முதல்வரோட முடிவு. முதல்வரோட கவனத்திற்கு மீண்டும் மீண்டும் இது செல்ல வேண்டும் என்பதற்காக தான் நான் உங்கள் வாயிலாக வலியுறுத்துகிறேன். எனக்கு நம்பிக்கை இல்லை நண்பரே. உங்களுடைய ஆதங்கம் எனக்கும் இருக்கிறது, வருத்தம் இருக்கிறது. திரு அருண் அவர்கள் மீது இவ்வளவு குற்றச்சாட்டுகள் பொதுவெளியில் இருக்கிறது. நீதிமன்றங்கள் இப்படி கடுமையான கண்டனங்களை தெரிவித்த பிறகும் கூட திரு அருண் அவர்களை அந்த அற்புதமான துறையான லஞ்ச ஒழிப்புத்துறையின் இயக்குநராக நியமித்திருக்கிறார்கள். அப்போது அவர்களின் தயவிலே ஆட்சி நடக்கிறது, காங்கிரஸ் கட்சியின் தயவிலே ஆட்சி நடக்கிறது. அவர்தான் அதில் முக்கிய குற்றவாளி என்பது எல்லோருக்கும் தெரியும். அவரோடு தான் அந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் இன்றும் செல்வ பெருந்தகையோடு சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். வெளிப்படையாக சொல்கிறேன், வருத்தத்தோடு சொல்கிறேன், எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. யோசிச்சு பாருங்க, அம்மாவே செத்து போயிட்டாங்க. அந்த 3 மணி நேரம் அந்த மலை குவியலுக்குள்ள அம்மா இருந்தாங்க. இது வரைக்கும் ஒரு அக்யூஸ் அரசு ஆகல. சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஏப்ரல் 2025 12 வாரங்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இந்திய கிரைம் பிரான்ச் சிஐடிக்கு உத்தரவிட்டது. ஏப்ரல் 2025 12 மாதங்கள் கடந்து விட்டது. உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். வேறு கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? அந்த ஹார்ட் டிஸ்க் காணாமல் போன விவகாரம் மிக மிக தீவிரமான விவகாரம் என்பதை நான் ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வலியுறுத்தி இருக்கிறேன். மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்களும் இந்த அரசும் அதோட சீரியஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டாங்களான்ட்டு எனக்கு உள்ளபடியே தெரியவில்லை. விசாரணை நடக்கிறது, விரைவில் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுவார்கள். விசாரணை நடப்பதனால் நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை அப்படின்றத அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறார். கடந்த 2025 தொடக்கத்தில் மின்வாரியத்தின் தலைவராக திரு ஜே ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களை தமிழக அரசு, அப்போதைய திமுக அரசு நியமித்தது. உங்களுக்கு திமுக அரசில் நடந்த நியமனங்கள் எல்லாருமே நண்பர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரு பணம் கொழிக்கும் ஒரு துறையின் தலைவராக எப்படிப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரியை போடுவாங்க? நேர்மைக்கு பெயர் போன ஒரு அதிகாரியை போடுவாங்களா? நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் டெண்டரில் அடிக்க முடியுமா, சோலார் டெண்டரில் அடிக்க முடியுமா, பிரைவேட் பவர் பர்ச்சேஸில் அடிக்க முடியுமா? எதில் பண்ண முடியும்? நமக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரி தான் இங்கே போடுவாங்க. அப்படித்தான் இன்னொன்று, அந்த நேரத்தில் அந்த நியமனத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெயருக்கு தான் திரு சிவசங்கர் அமைச்சர், துறையை நடத்துனது செந்தில் பாலாஜி. அப்போ இது ரெண்டுக்கும் ஏற்றார் போன்ற ஒரு அதிகாரியை அங்கே நியமிக்கணும். அந்த அதிகாரியை மாற்றாமல் நீங்கள் எப்படி சார் ஊழலை கண்டுபிடிக்க போகிறீங்க? சொல்கிறாரு நாங்கள் குற்றவாளிகளை கண்டுபிடிப்போன்ட்டு. நான் அந்த ஏற்கனவே பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்னேன். நான் ஒரு அரசு அலுவலகத்தில் 18 ஆர்டிஸ்க்கு திருடுறதுக்கு எப்படிங்க கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு துணிச்சல் வரும்? அப்படி அது நடக்குதுன்னா அதில் சம்மந்தப்பட்டவர்கள் தான் அதை செய்ய வேண்டும். அதில் சம்மந்தப்பட்டவர் செந்தில் பாலாஜி மற்றும் சிவசங்கர், அவங்க 2 பேருமே அங்கே இல்லை. இப்போ யார் தொடர்ந்து அங்கே இருக்கிறது? திரு ஜே ராதாகிருஷ்ணன் திமுக ஆட்சியிலும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார், இப்போதும் மின்வாரிய தலைவராக இருக்கிறார். அப்போ அவரை மாற்றாம நீங்க எப்படி இந்த ஊழலை கண்டுபிடிப்பீங்க? ஹார்ட் டிஸ்குகள் காணாமல் போனதும் முதல் சந்தேகம் இவரை நோக்கி தானே திரும்பி இருக்கணும். இன்னைக்கு நான் முதல்வர் பார்வைக்கு வச்சிடுறேன். அதை நீங்கள்லாம் இன்டெலிஜென்ட்டான ஆட்கள், பத்திரிகையாளர்கள், உங்களுக்கு தெரியும். நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பலை, நான் சொல்லிடுறேன். பிரதர், உங்களுக்கு தெரியும், சம்மர் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு, ரைட்டுங்களா? இந்த ஏன் மின்வெட்டுனா, எங்கள் வீட்லேயும் மின்வெட்டு போது வருது. எல்லார் வீட்லேயும் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், டிவி எல்லாமே வச்சுருக்கோம். ஒரு நாளைக்கு 20 வாட்டி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா விளங்குமாங்க அந்த மிஷினு? இன்னும் பல பேர் உங்களில் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க. அந்த டிவி ஃப்ரிட்ஜுக்கெலாம் இஎம்ஐ கட்டிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? இப்படி கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா என்னங்க ஆகும்? அந்த பொருள் வாங்க முடியுமா திருப்பி? கேட்டால் மின் தேவை அதிகமாக இருக்கிறது, மின் பகிர்மானத்தில் சிக்கல், விநியோகத்தில் சிக்கல் இல்லைன்ட்டு ஒரு புதிய விளக்கத்தை ராதாகிருஷ்ணன் கொடுக்கிறார்.
உங்களுக்கு முதல் வாரத்தில் கத்திரி வெயிலில் இந்த ஷார்ட்டேஜ் நடந்துச்சுன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், வெயில் பீக்கில் இருக்குன்ட்டு. ஆல்மோஸ்ட் சம்மர் முடிஞ்சிருச்சு, கேரளாவில் பருவமழை தொடங்கி விட்டது. அந்த பீக் சம்மர்ல இருந்ததை விட அதிகமான மின்வெட்டு இப்போது இருக்கிறதா? எப்படிங்க வருது? அதிகாரிகள் இன்னும் திமுக கைவசம் தான் இருக்கிறாங்கன்றது. திமுக அதிகாரிகளை ஏன் இந்த அரசு தேர்ந்தெடுத்து முக்கிய பதவிகளுக்கு நியமிக்கிறது என்பதுதான் நான் இந்த அரசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. திமுக அரசுக்கு நெருக்கமான அதிகாரிகள், ஊழல் செய்ய துணை போன அதிகாரிகளை தானங்க திமுக அரசு தேர்ந்தெடுத்து நியமிக்கும். அதே அதிகாரிகளை முக்கிய பதவிகளுக்கு நீங்கள் நியமிக்கிறீர்கள் அல்லது அந்த அதிகாரிகளை தொடர விடுகிறீர்கள் என்றால் திமுக ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த முதல்வர் விரும்புகிறாரா, தாவேக விரும்புகிறதான்றதான் நான் உங்களுக்கு முன்னாடி கேள்வியா வைக்க விரும்புகிறேன். எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல அந்த டாப் டு பாட்டம் ஊழலுங்க. வந்த உடனே அந்த மின்வாரிய தலைவரை நீங்கள் மாற்ற வேண்டாமா? ஃபோர்மேனையா மாத்திட்டு இருப்பீங்க? மின்சாரத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் அவர்கள் போய் ஆய்வு செய்துட்டு லைன்மேன் எல்லாம் 4-5 பேர் சஸ்பெண்ட் பண்ணாரு. அப்புறம் அவங்க லைனை பிடிங்கி விட்டு திருப்பி ரீஇன்ஸ்டேட் பண்றாரு. கீழே இருக்கிற அந்த 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 ஏழை தொழிலாளிகளா ஊழலில் ஈடுபட்டவர்கள் யார் அந்த ஊழலுக்கு காரணமானவரோ அவரை பக்கத்தில் வச்சுட்டு இருக்காரு. என்ன நிர்வாகம் பண்றீங்க நீங்க? அந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை நான் பயன்படுத்த விரும்பவில்லை. இவங்க இந்த மாதிரி மாறுதல், அதாவது திமுக இருந்த அதே அதிகாரிகள் மாறுதல் செய்யாம இருக்கிறாங்கன்னா தொடர்ச்சி சாதக தரப்புல என்ன சொல்றாங்கன்னா திமுகவால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஏதுவாக இருக்கும்னு இது அப்படியே கண்டினியூ பண்றாங்க. சார், திமுகவால இந்த பல பிரச்சனைகள் திமுகன்றதை நானும் ஒத்துக்கிறேன் சார். நானும் கடுமையான விமர்சனங்கள் பண்ணிருக்கேன். பல பிரச்சனைகள் திமுகவால. ஆனா அந்த திமுக அமைச்சர்களும் முதலமைச்சரும் மட்டுமே அந்த தவறுகளை செய்திருக்க முடியாதல்லவா? அவர்களுக்கு துணை போனது இந்த அதிகாரிகள் தானே. அந்த துணை போன அதிகாரிகளை நீங்க கூடவே வச்சுக்கிட்டு திமுக பண்ணிடுச்சுன்னு சொன்னா இவங்க எல்லா தகவலையும் திமுகவுக்கு சொல்ல மாட்டார்களா? நான் ஏற்கனவே நடந்த பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னேன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ன டாக்குமெண்ட்ஸை டிஜிபிக்கும் டிவிஎஸ்சிக்கும் அனுப்புச்சு அப்படின்றது திரு கே நேரு அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. பயந்துகிட்டு இருந்தார். என்னதான் பண்ணிங்கன்னா யாரோட டிரான்ஸ்கிரிப்ட்லாம் போச்சுன்னா கவின் அவரோட பிஏ, அந்த டிவி ட்ரூ வேல்யூ ஹோம்ஸில் வேலை செஞ்சவங்க திரு நேரு அவர்களோட பிஏ, இவங்களோட டிரான்ஸ்கிரிப்ட்ஸ், வாட்ஸ்அப் சாட்ஸ் எல்லாமே மாட்டுச்சு. என்ன மாட்டுச்சுன்னே அவருக்கு தெரியல. நியூஸ் பேப்பர்ல வந்து செய்தியை தவிர அருண் போய் மொத்தத்தையும் ஜெராக்ஸ் போட்டு கொடுத்துட்டாரு. இதுக்கு தானே நீங்க இதை பாருங்க, புதிய கட்சி, உங்களுக்கு நிர்வாக அனுபவம் இல்லை, அரசியல் அனுபவமே குறைவு, உங்களுக்கு குறைந்தது 6 மாத காலம் அவகாசம் வழங்க வேண்டும் அப்படின்றதுக்காக தான் கடும் விமர்சனங்களை வைக்க வேண்டாம் என்று பொறுமையாக இருக்கிறோம். நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? குறைந்தது சரியான அதிகாரிகளை தேர்ந்தெடுக்க வேண்டாமா? இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து ஆட்சி செய்ய வேண்டாமா? காவல்துறையில நல்ல அதிகாரிகள் எல்லாம் போட்டிருக்கீங்க. பல துறைகளுக்கு டிஜிபி, HOPF ஆகட்டும், இன்டெலிஜென்ஸ் ஆகட்டும், சிட்டி ஆகட்டும், நல்ல அதிகாரிகளை போட்டிருக்கிறீர்கள். முக்கிய துறையான லஞ்ச ஒழிப்பு துறைக்கு இப்படிப்பட்ட ஒரு கருப்பு ஆட்டை கொண்டு வந்து நியமிக்கலாமா? நான் மட்டும் சொல்லவில்லை, ஊரே சொல்கிறது. இவ்வளவு பேர் சொல்லியும் நீங்கள் திருத்திக் கொள்ளவில்லை என்றால் என்ன விமர்சனங்கள் வந்தாலும் திமுக அரசு போலவே எங்களுக்கு கவலை இல்லாமல் நாங்கள் ஆட்சியை நடத்த போறோம் என்ற எண்ணத்தில் இந்த முதல்வர் இருக்கிறாரா என்ற கேள்வியை தான் நான் வைக்க வருகிறேன். போன ஆட்சியில அதிகாரிகளுடைய ஆட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அது இந்த ஆட்சியிலையும் தொடர ஆரம்பிக்குது அப்படிங்கிற நோக்கத்துல எடுத்துக்கலாமா? ஒரு மாதம் தான் ஆகியிருக்கிறது. அதிகாரிகள் ஆட்டம் தொடரக்கூடாது என்பதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் சுட்டிக்காட்டி கொண்டுகிறேன். இந்த தப்பை பண்ணிடாதீங்க. அவங்க கையில போச்சுன்னா அவ்வளவு அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர்களையே அதிகாரிகள் தங்கள் கைப்பிடிக்குள் வைத்திருந்தார்கள். அந்த அதிகாரிகளை மீறி முதல்வராலும் அமைச்சர்களாலும் எதுவுமே செய்ய முடியவில்லை. நீங்கள் புதியவர்கள், நிர்வாகம் என்றால் என்னவென்றே தெரியாமல் வந்திருக்கிறீர்கள். அந்த தவறை செய்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் மீண்டும் மீண்டும் சுட்டி காட்டுகிறேன். புரிந்து கொள்வார்கள், கற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். என் அருமை நண்பரே, இதை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. 2 வருஷத்துல 220 நாள் சிறையில் இருந்தேன். நான் இப்போதும் இங்கே வந்து புகார் அளித்தது என் உயிருக்கு பயந்தல்ல. உயிருக்கு பயந்துன்னா திமுக பிரிவிலே கொண்டிருப்பாங்க. என்ன, என் உயிருக்கு பயந்தல்ல. இந்த முதல்வருக்கு இது தெரிய வேண்டும். இல்லை உயிருக்கு பயந்து இதை பேசாமல் இருந்திருக்குன்னா திமுக கட்சியில் பேசாமல் இருந்திருப்பேனுங்க. சரிங்களா? அப்போதான் பெரும் ஆபத்து இருந்தது இல்லையா? இது ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டு போகும்போது பெருந்தர்கிட்ட போய் வண்டியை கொண்டு போய் விட்டாங்க. மீடியனில் ஜெயிலில் கையை உடைச்சாங்க. திருச்சியில் ராம்ஜி நகரில் திருச்சி கஸ்டடியில் வருண்குமாரோட கஸ்டடிக்கு போகும்போது சாப்பாட்டில் லெட்டை கலக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க.
அண்ட் கடைசியாக சித்தூரில் அரெஸ்ட் பண்ணும்போது விடிஞ்சிருச்சு. விடியலைன்னா புகார் இன்ஸ்பெக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனு என்ன கொல்லணுன்ட்டு. இன்னொன்று கூட மாலதி மாட்டிக்கிட்டாங்க. இவர் கோபின்ற ஒரு என்னோட நண்பர், அவர் மாட்டிக்கிட்டாரு. விடிஞ்சிருச்சு மாட்டும்போது. அதாவது நள்ளிரவில் தான் பிடிக்கிறாங்க. நாங்கள் போகிறோம், சித்தூர்லேருந்து ஓங்கோல் வரைக்கும் போயிட்டோம். தெரியல பின்னாடி துரத்திட்டு வராங்கட்டு. ஓங்களுக்கு போகும்போது விடிஞ்சிருச்சு. அதனால தப்பிச்சேன். இல்லைன்னா புகாரி தான் திருவேங்கடத்தை சுட்டது தெரியுங்களா. அதனால பிளானு சுடுறது. அவனுக்கு பிடிச்சா ஜெயிலில் போயிட்டு வெளில வந்து பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இந்த வாட்டி முடிச்சு விட்டுருன்றதான் அவங்களோட ஒரிஜினல் திட்டம். ஆனால் விடிஞ்சதுனால அவங்களால எதுவும் பண்ண முடியல. இன்னொன்று அதர் ஸ்டேட்டில் வச்சு இஷ்டத்துக்கு சுட முடியாததுனால தப்பிச்சேன். அப்போவே பயப்படல. ஆனால் இப்போது நான் சொல்கிறது, நான் செத்து போயிடுறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு சாவை பற்றிய அச்சமும் இல்லை. ஆனால் உங்கள் ஆட்சிக்கு இது எவ்வளோ பெரிய அவப்பெயராக இருக்கும், கரும்புள்ளியாக இருக்கும். திமுக ஆட்சியில் கூட நடக்காத மரணம் தாவேக ஆட்சியில் நடந்ததுன்றது முதல்வருக்கு இழுக்கு என்பதை அவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். நீங்கள் சென்று சேர்ப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த முதல்வரை போல உலகம் அறியாத முதல்வர் அல்ல, உலகத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் முதல்வர் என்று நான் நம்புகிறேன். சரிங்களா? நன்றி.